வணக்கம் மக்களே, நான் குணா. இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்ம பிஜி. இப்போ வந்து நந்திமலை கிளம்பிட்டோம் மக்களே. நந்தி ஹில்ஸ் சன்ரைஸ் பார்க்க இதுதான் ஃபஸ்ட் டைமு. நதியும் ரெடி. ரொம்ப நாள் கழிச்சு ரைடு போகிறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம். கூட ஒருத்தர் வராப்பில் நம்ம ஆஃபீஸ் போலீஸு அவரை மீட் பண்ணிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணி இதான மக்களே நம்ம பிஜி. இதுதான் அந்த இது. இப்படியே நேராக போனால் அந்த விப்ரோ செஸ்ன்ட்டு புதுசாக 25,000 30,000 எம்ப்ளாயி வேலை பார்க்குறாங்களாங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா பூரா பிஜி தான். இதுவும் பிஜி, இதுவும் பிஜி, இதுவும் பிஜி, ஃபுல் அண்ட் ஃபுல் பிஜி தான். ஒர்க்கிங் ஃப்ரம் அதர் லொக்கேஷன், அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் தான் இங்கே அதிகம். ஓகே மக்களே, பாட்டை போட்டாச்சு. விடாமுயற்சி காலையிலே பூஸ்டாக இருக்கும். அங்கே நம்ம கூட வரவரோட இடத்த ரீச் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அப்படியே உங்களுக்கு இந்த இடத்த காட்டுறேன். பாட்டு ஓடுதா? இந்த மக்களே அந்த விப்ரோ செஸ் கேட் 1 25,000 30,000 பேர்னு சொன்னானுங்க. உண்மையா பொய்யா? ஆனால் நிறையா பேர் இருக்கானுங்க. பூரா விப்ரோவால் தான் இந்த இடமே டெவலப் ஆன மாதிரி ஒரு ஸ்டேட். ஏன்னா ரோடெலாம் மோசமாக இருக்கும். இது வந்து பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸ் மாதிரி. சென்டர் ஆஃப் த பெங்களூர்னால் கண்டிப்பாக இது கிடையாது. கோயில் திருவிழா மக்களே, இங்கே பூரா திருவிழானா இந்த மாதிரி ரோட்டுக்கு மேலே தோரணம் மாதிரி கட்டிடுறாங்க வீட்டில். நல்லா இருக்குது. ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி ராம பஞ்சமியோ ராம தசமியோ ஏதோ வந்துச்சு. அதுக்கு எங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இதை விட பயங்கரமாக லைட் செட்டிங் போட்டு லைட்லையே படம் போட்ட கட் அவுட், ராமர் போட்ட கட் அவுட், அது இதுன்னு பொம்மை அது இதுன்னு நல்லா பண்ணியிருந்தாங்க விமர்சையாக. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஒரே லைட்டு, மேலே பார்த்தா அந்த தோரணம் லைட்டு, இந்த பக்கம் பார்த்தா ஒரே லைட்டு. இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான். இந்த பக்கம் பார்த்தா சோனு மலன்ற மாதிரி. ஆனால் நல்லா பண்ணியிருந்தாங்க. இது போட்டிருக்காங்க பாருங்கள். இதுதான் அந்த இடம். இன்னும் கொஞ்சம் போகணும். இது அந்த அம்மன் இதுக்கு போட்டிருக்காங்க, ராமருக்கு அங்கே போட்டிருந்தானுங்க கரெக்டாக. பாருங்க, நம்ம வர்றோன்னே போட்டிருக்க மாதிரி இல்லை. இதுதான் தலைவனோட பிஜி. கமான் ப்ரோ, இன்ட்ரடியூஸ் ஃபார் அவர் கேமரா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஹி இஸ் லோஹித் ராமா, அவர் கொலீக். மக்களே, மணி பார்த்தீங்கன்னா 4:22 ஆகுது. டிராஃபிக்கை பாருங்க. அபிபி கம் டு பெங்களூரு. டிராஃபிக்னா என்னன்னு தெரியணும்னா even this is outskirts of Bengaluru, right? Even this much, if electronic city traffic, I can't imagine. This road now, bro, in Sarjapura. What they did now, once Bengaluru built well, that time all our bike lands in Sarjapura, bro. Oh.
smaller bite. After that, they build company and apartments here, bro. They give to company. They are staying here only. They Ah. are going company to another location. Oh, okay, okay, I got it. Here too much traffic, bro, in this road. Everyone, what they think, nah, this is south of Bangalore like that. We can easily stay there like that. The rent amount will be lower, that like that. Now it is the costliest area, bro. After Wipro came, it will become costlier, bro. In that Wipro says around 25 to 30,000 customers are there. Employees are there, right? Definitely. Company, bro, Wipro. Here. In this location, bro, here, Sarjapura, Bellandur, you know. Yeah, bro. Right side that thing. When I search for movie theaters, I will see this location, Bellandur, Hogna, Agragarava. More IT companies there, bro, here. More companies there, bro, here. In middle of Bangalore only, we don't have, bro, like that companies. In middle of Bangalore, we have only books. Like that only. Okay, okay. What is this, bro? Morning, bro. மக்களே 4 மணிக்கு டிராஃபிக்கை பாருங்க, ஆமை மாதிரி ஊர்ந்து போயிட்டுருக்கோம். இப்போ பெங்களூரில் வாழ்கிறது ஈஸின்னு நினச்சியா, கஷ்டம்டா டிராஃபிக்லன்ற மாதிரி. சென்னையெல்லாம் இந்த மாதிரி 4 மணிக்கு கிளம்பி போயிட்டுருக்கும்போது நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். நேரம்லாம் 30ல் இருக்கா, ஒரு 80 60லையாவது போயிட்டுருக்கலாம். இந்த கம்பெனிலையும் பார்த்தீங்கன்னா தலைவன் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாப்புல 25,000 30,000 பேர் வேலை பார்க்குறான். அந்த பில்டிங்கு 8 பில்டிங் மக்களை உங்கள்கிட்ட காமிச்ச மாதிரி என்ன தெரிஞ்சதுன்னு தெரில எனக்கு. இந்த சர்ஜாபுரா ரோடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. மேனேஜபிள் தான், ஆனால் பெங்களூருன்ட்டு இது பண்ணிட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் எப்படி இருக்குன்னு தோணும். இங்கே தான் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் ஆம்னி பஸ்ஸுக்கு வந்து ஏறணும் மக்களே. சென்னை இங்கிட்டு நம்ம சவுத்துக்கு போகிறதுக்கு, தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்கு. 4 மணிக்கு டிராஃபிக் சிக்னலு. ஓ, தேர் இஸ் எ சிக்னலா? பாருங்கள் மக்களே, 4:30 மணிக்கு சிக்னல் போட்டு நாஸ்தி பண்ணுறானுங்க மக்களே. ஸ்டேடியம் இதுதான். லைட்ஸ்லாம் பலபலன்னு தெரியுது பாருங்கள். மேலே இருக்க லைட்டில் 2 மட்டும் போட்டு வச்சுருக்கோம், எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் வருது. மக்களே ஸ்டேடியம் மேலே அந்த இது லைட்டு தெரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் திஸ் ரோட் நேம் ப்ரோ? திஸ் ரோட் நேம் வாட் நேம்? ஓ, சிவன் சர்க்கிள். பாருங்க மக்களே, உனக்கு கடமை உணர்வுக்கு. இதில் என்னென்னா காலையில் இந்த டிராஃபிக் சிக்னல் மட்டும் இல்லாமல் இந்த பெடஸ்ட்ரியன்ஸ். கியூபன் பார்க் இங்கே தான் இருக்கா? ஓகே ஓகே. கியூபன் பார்க்கு மெட்ரோவில் வந்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு ரொம்ப கிட்ட மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிக்னல் ரெட்டு க்ரீனை தவிர்த்து இந்த பெடஸ்ட்ரியன்ஸ் பாடசாரிகளுக்கும் ஒரு 8 செகண்ட் 10 செகண்ட் விட்டு தான் அனுப்புகிறான். இந்த இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதான் அந்த க்ரீன் சிக்னல் தெரியுதா? 12 செகண்ட் ஓடிட்டுருக்கு பெடஸ்ட்ரியன்ஸ் போகிறதுக்காண்டி இந்த சிக்னல். அது முடிஞ்சது தான் அடுத்து இந்த ரெட்டு க்ரீனு சிக்னல் மாத்திரம். நைட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:45. புதுசாக இருக்குதெல்லாம் காலங்காத்தால் டிராஃபிக்கில் சிக்னலில் நின்றுட்டு போகிறதெல்லாம். இது கேபிட்டல் ஹோட்டல். இதெல்லாம் தான் மக்களே பெங்களூரு. நாங்கள் இருக்கலாம் பெங்களூரே கிடையாது.
பெங்களூர் தான், ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி இருக்கு பெங்களூர் கிடையாது. இது ஏதோ கவர்மெண்ட்டு தான், இந்த ஊரோட ராஜ்பவன் மக்களே, கவர்மெண்ட் மாளிகை. பரவாயில்லக்கா, இந்த நேரம் வந்திருக்கிறதுனால இந்த அளவுக்கு இருக்குது டிராஃபிக். ஏதோ மெமோரியெல்லாம் என்னது இது, பகல்லலாம் படு பயங்கரமாக இருக்கும். அதுவும் அந்த வெயிலுக்கும் அதுக்கும் பைக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைமிங் சேவ் பண்ணலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பஸ்ஸு கிஸ்ஸெல்லாம் போனீங்கன்னா 10 கிலோமீட்டருக்கு 2 மணி நேரம். ஒரு தடவை இங்கேருந்து கொடாத்தியிலேருந்து கேஎஸ்ஆர் போகிறேன், 1.25 மணி நேரம், சீட்டு கூட கிடைக்கல, நின்றுக்கினே போனேன். அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போய் அடுத்து எப்போ டைம் இருந்துச்சோ போய் வண்டி எடுத்துன்னு வந்துட்டு வண்டியில் தான் இப்போ எங்கே போகிறதா இருந்தோம். இது இந்த பக்கத்து நம்ம இருக்க பக்கத்து மெட்ரோலாம் ஒன்றும் கிடையாது மக்களே. அப்படின்ற அப்போ எல்லோரும் வந்துட்டு ஓன் வண்டி தான். பாருங்கள், காலைல 4 மணிக்கு எவ்வளோ வண்டி பாருங்கள். 4 மணிக்கு இவ்வளோ வண்டி போகுதுன்னா நம்புவோமா நம்மலாம் பெங்களூர் வந்து பார்க்காம டிராஃபிக்னு சொன்னால். சரி மக்களே, போகிற உள்ள கண்டினியூ பண்ணலாம்.